நீங்க பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்ல புத்தாவுடைய ஃபேஸ்ல மட்டும் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து அந்த ஃபேஸ்க்கு மட்டும் டிரா பண்றேன். ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோட்ல ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ நான் அன்ஷேப்பா தான் டிரா பண்ணிருக்கேன். இதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ டிரா பண்ண இந்த ஷேப்ல வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா தெரியுது. இதை பிளரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ல பிளர்ல காஷன் பிளர் யூஸ் பண்றேன். இதுல ஒயிட் நான் ஃபில் பண்ணிருக்கேன். அதனால நல்ல பிரைட்டா கான்ட்ராஸ்டா தெரியுது. கிரே செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகும். அதற்கு பதிலா டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிட்டு அதனுடைய பெர்சன்டேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு போர்ஷனை மட்டும் கான்ட்ராஸ்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஓவர்லே யூஸ் பண்ணலாம். ஓவர்லே ஆப்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, லைட் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. இந்த இமேஜ் சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் டிரா பண்றேன். ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். ஒயிட் ஃபில் ஆன பாக்ஸ் செலக்டருக்கு டிரான்ஸ்பரன்சில மெர்ஜ் மோட்ல ஓவர்லே ஆப்ஷன் அப்ளை பண்றேன். இப்போ ரிசல்ட் பாருங்க. இது ஓவர்லே அப்ளை பண்ணாத இமேஜ், இது ஓவர்லே அப்ளை பண்ணிருக்கோம். 100% ஒயிட்ல ஓவர்லே அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கு? இதுல கொஞ்சம் எல்லோ ஆட் பண்றேன். 35 எல்லோ ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ரிசல்ட் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு ரெட் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம அதனுடைய கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஓவர்லே ஆப்ஷன்